வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. விஜயா, அண்ணாமலை, முத்து எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜும் இருக்கார். அங்கேருந்து வராங்க, சுருதியும் வராங்க. ரவி 2 பேருமே போயிட்டு விஜயா கிட்ட கேட்குறாங்க. அம்மா இங்கே பாருமா, அந்த நீத்துவை பார்த்து என் பேரில் கடை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. டேய், நான் எப்படிடா சொல்ல முடியும்? என் பேச்செல்லாம் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டுதுடா. அது மட்டும் இல்லை, சிந்தாமணிக்கிட்ட நான் பேசிட்டேன். அவங்களுக்கு ஏதோ யாரோ ஒருத்தவங்க பூ சப்ளை பண்ண போகிறாங்க, அதுக்கு பதில் நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, அவள் வேணும்னு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா ரவி பேரில். அதனால தான் அவள் கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இது எனக்கு ஏன்னா இப்படி இருக்கோ தெரில, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்து எல்லாருமே சேர்ந்து வராங்க. அங்கே அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க. அப்போ மனோஜ் வரார். அம்மா எனக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குதுமா, எனக்கு மனசே சரியில்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது, நான் கடையில் இருந்தேன்னா அந்த ரோகிணி அந்த கிறிஷை கூட்டிகிட்டு வந்து ரிப்போர்ட் கார்டு இருக்குல்ல, அதை கொடுத்தாங்க. அப்பா சைன் பண்ணப்பான்னு சொல்கிறான். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, எனக்கு ரொம்ப கோவம் வந்து ஏய் போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அதை எல்லாருமே கடையில் இருக்கவங்கலாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து எல்லாருமே என்னை திட்டுறாங்க. என்ன உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய பிடிச்சி இப்படி தள்ளி விடுறீங்க, உன் கடையில் பொருள் வாங்கினா விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்கம்மா. அவள் வியாபாரத்தை எல்லாத்தையுமே கெடுத்துட்டு போயிட்டாம்மா. அவள் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாளா? போகும்போது என்னை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போகிறாமா அப்படின்னு நடந்ததெல்லாம் மனோஜ் சொல்கிறாரு. அவளுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அங்கே ரவி, சுருதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு அறிவே கிடையாது மனோஜ், நீ படிச்சிருக்க ஆனால் புத்தியில் உனக்கு வேலையே செய்யலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எப்போ பாரு இவன் என்னையே திட்டிகிட்டு இருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நானாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன்? இங்கே பாரு, நான் வந்து கிறிஷ் வந்து ரிப்போர்ட் கார்டை கொடுக்கும்போது நான் வாங்கிட்டு நல்லா படிச்சிருக்கே, சூப்பராக படிச்சிருக்க, சரி நீ வா எங்கள் அம்மா கிட்ட காட்டலாம், எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் அங்கேயே உனக்கு சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த பார்லர் அம்மா அப்படியே பயந்து ஓடிட்டுருக்கும். நீ வேஸ்ட்டு, நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு அறிவுலாம் சுத்தமாக வேலையே செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்ல, நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரவி, சுருதி எல்லாருமே சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் தோணலாமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. டேய், உனக்கு என்னதாண்டா தோணி இருக்கு? நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் நீ சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அம்மா பாருமா எப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் கம்முன்னு இருடா, அவளை நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், எதுக்காக எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கா? உன்னோட எல்லாமே பொருள் வாங்குறதெல்லாம் கெடுத்து விட்டுட்டு போயிருக்கா. அவள் என் கையில் கிடைக்கட்டும், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜயா கத்துறாங்க. அம்மா நீ வேற, இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த பார்லர் அம்மா எங்கே கூப்பிட்டாலும் ஓடி போய் நின்றுட்டு இருக்கான் நாய்க்குட்டி மாதிரி. விட்டா பார்லர் அம்மாவுக்கு டிவோர்ஸே கொடுக்காம போய் சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழ்வான். இவன் அப்படிதாம்மா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. டேய், அப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்கிறதம்மா நான் கேட்பேன், முத்து வேணும்னே என்னை போட்டு கொடுக்குறாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஐயோ மனோஜ், ஏன் தானே இப்படி இருக்கியோ தெரியல, முத்துக்கு வர ஐடியா கூட உனக்கு வர மாட்டேது அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இப்போ என்னம்மா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுறாமா அப்படின்னு மனோஜ் ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. பெரியம்மா எப்படி இருக்கீங்க, பெரியப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு யாரு? ஓ, எனக்கு பொண்ணு பார்த்தாங்களே அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு இங்கே எதுக்கு வந்திருக்கு, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோ அப்படின்னு மனோஜ் பார்க்குறாரு. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்கல்ல, உங்களெல்லாம் பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்ன அண்ணா எப்படி இருக்கீங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அவங்க பேசுகிறாங்க. பார்க்குறாரு. அம்மா யார் இது, அப்பா யார்ப்பா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இந்த பொண்ணு எனக்கே தெரியலடா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. வேற யாரும் இல்லை இவங்க, நாங்கள் போய் பொண்ணு பார்த்தோம்ல சொந்தக்காரங்க, இந்த மாதிரி வந்து தங்கச்சி முறை வருதுன்னு சொன்னாங்களே அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு முத்து எல்லாருமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. என்னண்ணா எல்லாம் எப்படி இருக்கீங்க, உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜுக்கு மட்டும் கோவமாக வருது. இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே தங்கச்சி முறை வருதுன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு இங்கே வந்து வேற மொக்க போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, பார்க்கும்போதே வயிறு எரியுதே, எனக்கு எதுக்காக இந்த மாதிரி உறவு முறையெல்லாம் இப்படிலாம் வந்ததோ தெரியலையே அப்படின்னு மனோஜ் ரொம்ப அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு.
ரவிக்கிட்டேயும் போய் அவங்க பேசுகிறாங்க. என்னன்னா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, நான் தான் உங்கள் தங்கச்சி, நான் வருவேன், அடிக்கடிக்க வருவேன், உங்ககிட்டலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தப்பா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே நான் வந்து அடிக்கடிக்க பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, நீ எப்போ வேணா வா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாம்மா, நீ வா போ, ஒன்றும் இல்லை, நீ எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி, நான் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருமா இரு, நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு விஜயா போய் போட்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, காஃபியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, எனக்கு இங்கே ஒரு வேலை இருந்தது, நான் வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க. என்னங்க அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொண்ணு தாங்க மனோஜ்க்கு பார்த்தது. கடைசியில் தங்கச்சி முறை வந்ததுன்னு சொன்னதுனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேசுறதுலேருந்தே எனக்கும் தெரியுது. சரி விடு, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ இப்படி ஒரு பொண்ணு போயிடுச்சேன்னு. முத்து மீனாவை பார்க்க வராரு. வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க என்ன நடந்தது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, இந்த பாரரம்மா மனோஜோட கடைக்கு போயிட்டு க்ரஷுக்கு சைன் பண்ண சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஐயோ என்னங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு, அந்த பார்லரம்மா திருந்தவே திருந்தாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தது. அண்ணா அண்ணா அப்படின்னு மனோஜை கூப்பிடுது. பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கு. ஆனால் மனோஜோட மனசு பாவம், ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணலான்னு நினச்சான். ஆனால் கடைசியில் இப்படி நடந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். ஆனால் அந்த பொண்ணு அழகாக இருக்குது மீனா, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அது இதே எங்கள் சொந்தக்கார பொண்ணா, பெரியம்மான்னு எங்கள் அம்மாவை கூப்பிடுது, அப்பாவை பெரியப்பான்னு கூப்பிடுது. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் அண்ணனுங்கன்னு கூப்பிடுது தெரியுமா? எவ்வளோ அழகான தங்கச்சி எனக்கு கிடச்சிருக்கு தெரியுமா? சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய வசதிலாம் இருக்கும் போல இருக்குது, இருந்தாலும் சொந்தம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேடி வந்து பேசிட்டு போகுது. நான் தான் உங்கள் தங்கச்சி, எப்போவுமே நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் மனோஜ் மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார், பாவம் அவரு அப்படின்னு மீனா சிரிக்கிறாங்க. விடு விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த அந்த கடை வச்சிருக்குல்ல நீத்து, அது என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, ரவியோட பேரை வச்சிருக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க எனக்கும் தெரியும், ரொம்ப சுருதி ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாங்க, ஆனால் என்னங்க பண்ண முடியும், அது திருந்தவே திருந்தாது போல இருக்கு, எனக்கு என்னவோ அதுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த நீத்துக்கு ரவி பைத்தியம் பிடிச்சிருக்கு அதிகமாக, அதனால தான் அதை இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி விடுமீனா, எனக்கு டைம் ஆகுது, சரி நீ சாப்பாடு கூட நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன், சரியா டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது தெரியுமா, எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது, அப்பா நல்லா சாப்பிட்றாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க நாளைக்கு இன்னும் வேறு செஞ்சு தரேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் போயிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சுசீலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் மனோஜுக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அழகான பொண்ணு, கடைசியில் ஏதோ ஒரு கிழவன் வந்து உனக்கு தங்கச்சி முறை வருதுன்னு சொல்லிடுச்சு தெரியுமா, அதனால அந்த கல்யாணம் நின்றுடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லா இருந்தது பொண்ணு தெரியுமா, நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு, பார்த்து பார்த்து நான் எல்லாமே பண்ணேன், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி இங்கே பார் சுசீலா, நீ வேறு ஏதாவது வரணும் இருந்தால் சொல்லு, நல்லா பணக்கார பொண்ணாக இருக்கணும், படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், கல்யாணம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சுசீலா சொல்கிறாங்க. சரி சுசீலா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க. ரோகிணி அப்படியே ரோட்டில் நடந்து வராங்க. வரும்போது அப்படியே அந்த பிஏ வரான், வந்து கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். என்ன உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நான் முத்துக்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அப்போ இவனுக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரோகிணி நினைக்கிறாங்க. அப்படியா, நீ போய் முத்துக்கிட்ட சொல்லிடுவியா, வேணாம் வேணாம் அவன் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை இருக்க விஷயத்த நான் போய் அவங்க வீட்டில் சொல்லிவிடுவேன், அப்படி இல்லைன்னா நான் கேட்குற பணத்தை நீ கொடு அப்படின்னு அந்த பிஏ கேட்குறான். அதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணி பார்க்குறாங்க. இங்கே பாரு, என்கிட்ட பணம் சுத்தமாக கிடையாது, நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட வந்து ₹1 கூட உன்னால் வாங்க முடியாது, ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த பிஏக்கு கோவமாக வருது, அப்படியே பார்க்குறான். நீ மட்டும் பணம் கொடுக்கல, நான் போய் கண்டிப்பாக அந்த முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, முத்துக்கிட்ட போய் சொல்லிடுவியா, அப்படிலாம் சொல்லாதன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இரு, உன்னோட வாழ்க்கை இன்னியோட முடிஞ்சிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பிஏ போகிறான். போயிட்டு முத்து எப்பவும் போல் அந்த ஷெட்டில் இருக்கார். கிட்ட போய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மீனாவும் அங்கே வராங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. யார் நீ, எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் உங்கள் குடும்பத்தை பற்றின விஷயம் அப்படின்னு அந்த பிஏ சொல்கிறான். உங்கள் வீட்டில் ரோகிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லை, கிறிஷ்னு ஒரு பையன் இருக்கான். அதெல்லாம் மறைச்சி தான் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா அவ அப்படின்னு பிஏ சொல்கிறான். அப்படியா, நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு முத்து கேட்குறாரு. மீனாவும் அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், நான் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த உண்மைலாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீ என்ன புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்க, எதுக்காக நீ ரோகிணியை பற்றி எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்கன்னா அதுக்காக அவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லுவியா? ஆ, யார் நீ அப்படின்னு மிரட்டாரு. ஐயோ, நான் உண்மையை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியை வேகமாக பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ முத்து யோசிக்கிறாரு, அந்த ரோகிணிக்கு இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, ரோகிணியை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க, அப்படி தான் தெரியுது பார்த்தா. இவன் என்ன இப்படி ஓடுறான் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அவன் பயந்துட்டான் மீனா, அதான் ஓடுறான், வேற ஒன்றும் இல்லை. சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே அப்படி சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஷெட்டில். அந்த பிஏ யோசிக்கிறான், ஐயோ என்ன இது, அந்த ரோகிணி வாழ்க்கையை ஒரேடியாக முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தா அந்த முத்து மீனா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, நான் தான் தெரியாமல் வந்து சொல்லிட்டேனோ அப்படின்னு பிஏ யோசிக்கிறான். அதனால தான் ரோகிணி ரொம்ப நக்கலாக என்கிட்ட பேசினாளா, பணம் என்கிட்ட இல்லை, பணம் என்கிட்ட இல்லை, நீ போய் முத்துக்கிட்ட சொல்ல போறியான்னு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அப்போ இனிமே அந்த ரோகிணியை மிரட்டி என்னால் பணம் வாங்க முடியாது, எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ யோசிக்கிறான். மறுபடியும் ரோகிணி கிட்ட போய் பேசுகிறான். அம்மா, என்ன வேணும்னு தான் என்னை முத்துக்கிட்ட அனுப்புனியா? உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, என்னை போய் முத்துக்கிட்ட போய் உண்மையை சொல்லுன்னு சொல்கிற அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் உனக்கு தான் ஒன்றும் தெரியல. பணம்னு கேட்டு மிரட்டிகிட்டே இருக்க, இனிமேல் என்கிட்ட இருந்து ₹1 கூட உங்ககிட்ட கிடையாது, சரியா? ஓ, சும்மா நீ மிரட்டினதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு, கிளம்பு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. பிஏ ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ, என்ன இது, ஒன்றுமே பண்ண முடியல, இந்த ரோகிணியை மிரட்டி நிறைய பணம் வாங்கிட்டு இருந்தோம், இனிமேல் ஒன்றுமே முடியாது போல இருக்குது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ அங்கேருந்து போகிறான். அப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்டாப்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஒரு வழியாக இவன் கதையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ரோகிணி அந்த பிஏவை நினச்சி பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. விஜயா, அண்ணாமலை, முத்து எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜும் இருக்கார். அங்கேருந்து வராங்க, சுருதியும் வராங்க. ரவி 2 பேருமே போயிட்டு விஜயா கிட்ட கேட்குறாங்க. அம்மா, இங்கே பாருமா, அந்த நீத்துவை பார்த்து என் பேரில் கடை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. டேய், நான் எப்படிரா சொல்ல முடியும், என் பேச்செல்லாம் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டுதுரா. அது மட்டும் இல்லை, சிந்தாமணிக்கிட்ட நான் பேசிட்டேன், அவங்களுக்கு ஏதோ யாரோ ஒருத்தவங்க பூ சப்ளை பண்ண போகிறாங்க, அதுக்கு பதில் நான் சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, அவள் வேணும்னு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா ரவி பேரில், அதனால தான் அவள் கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இது எனக்கு ஏன்னா இப்படி இருக்கோ தெரில, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முத்து எல்லாருமே சேர்ந்து வராங்க. அங்கே அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க. அப்போ மனோஜ் வரார். அம்மா, எனக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குதுமா, எனக்கு மனசே சரியில்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, எனக்கு என்ன தெரியுமா நடந்தது, நான் கடையில் இருந்தேன்னா அந்த ரோகிணி அந்த கிறிஷை கூட்டிகிட்டு வந்து ரிப்போர்ட் கார்டு இருக்குல்ல, அதை கொடுத்தாங்க. அப்பா சைன் பண்ணப்பான்னு சொல்கிறான். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, எனக்கு ரொம்ப கோவம் வந்து, ஏய் போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். அதை எல்லாருமே கடையில் இருக்கவங்கலாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து எல்லாருமே என்னை திட்டுறாங்க. என்ன, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, ஒரு சின்ன குழந்தைய பிடிச்சி இப்படி தள்ளி விடுறீங்க, உன் கடையில் பொருள் வாங்கினா விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்கம்மா. அவள் வியாபாரத்தை எல்லாத்தையுமே கெடுத்துட்டு போயிட்டாம்மா, அவள் ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கா, என்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாளா, போகும்போது என்னை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாமா அப்படின்னு நடந்ததெல்லாம் மனோஜ் சொல்கிறாரு. அவளுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அங்கே ரவி, சுருதி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு அறிவே கிடையாது மனோஜ், நீ படிச்சிருக்க, ஆனால் புத்தியில் உனக்கு வேலையே செய்யலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எப்போ பாரு இவன் என்னையே திட்டிகிட்டு இருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. நானாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், இங்கே பாரு, நான் வந்து கிறிஷ் வந்து ரிப்போர்ட் கார்டை கொடுக்கும்போது நான் வாங்கிட்டு, நல்லா படிச்சிருக்கே, சூப்பராக படிச்சிருக்க, சரி நீ வா எங்கள் அம்மா கிட்ட காட்டலாம், எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் அங்கேயே உனக்கு சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த பார்லர் அம்மா அப்படியே பயந்து ஓடிட்டுருக்கும்.
நீ வேஸ்ட்டு, நீ படிச்சிருக்கியே தவிர உனக்கு அறிவுலாம் சுத்தமாக வேலையே செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமால்ல, நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரவி, சுருதி எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு இதெல்லாம் தோணலாமா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய், உனக்கு என்னதான்டா தோணி இருக்கு? நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்றேன். ஆனா நீ சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அம்மா பாருமா எப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் கம்முன்னு இருடா, அவளை நான் ஏதாவது ஒன்று பண்றேன். எதுக்காக எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட வந்துட்டு இருக்கா? உன்னோட எல்லாமே பொருள் வாங்குறதெல்லாம் கெடுத்து விட்டுட்டு போயிருக்கா. அவ என் கையில கிடைக்கட்டும், என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜயா கத்துறாங்க. அம்மா நீ வேற, இவன் என்ன தெரியுமா பண்றான்? அந்த பார்லர் அம்மா எங்க கூப்பிட்டாலும் ஓடி போய் நின்னுட்டு இருக்கான் நாய்க்குட்டி மாதிரி. விட்டா பார்லர் அம்மாக்கு டிவோர்ஸே கொடுக்காம போய் சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழ்வான். இவன் அப்படிதாம்மா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்றாரு. டேய், அப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொல்கிறதம்மா நான் கேட்பேன். முத்து வேணும்னே என்னை போட்டு கொடுக்குறாம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஐயோ மனோஜ், ஏன் தானே இப்படி இருக்கியோ தெரியல, முத்துக்கு வர ஐடியா கூட உனக்கு வர மாட்டேது அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இப்போ என்னம்மா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு போயிடுறாமா அப்படின்னு மனோஜ் ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க, வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஆ பெரியம்மா எப்படி இருக்கீங்க? பெரியப்பா எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு யாரு? ஓ, எனக்கு பொண்ணு பார்த்தாங்களே அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு இங்கே எதுக்கு வந்திருக்கு? சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோ அப்படின்னு மனோஜ் பார்க்குறாரு. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்கல்ல, உங்களெல்லாம் பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்ன அண்ணா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட எல்லார்கிட்டையுமே அவங்க பேசுகிறாங்க. பார்க்குறாரு. அம்மா யார் இது? அப்பா யார்ப்பா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இந்த பொண்ணு எனக்கே தெரியலடா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. வேற யாரும் இல்லை இவங்க, நாங்க போய் பொண்ணு பார்த்தோம்ல சொந்தக்காரங்க, இந்த மாதிரி வந்து தங்கச்சி முறை வருதுன்னு சொன்னாங்களே அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு முத்து எல்லாருமே அப்படி பேசிட்டு இருக்காங்க. என்னண்ணா எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜுக்கு மட்டும் கோவமாக வருது. இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே தங்கச்சி முறை வருதுன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு இங்கே வந்து வேற மொக்க போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, பார்க்கும்போதே வயிறு எரியுதே, எனக்கு எதுக்காக இந்த மாதிரி உறவு முறையெல்லாம் இப்படிலாம் வந்ததோ தெரியலையே அப்படின்னு மனோஜ் ரொம்ப அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ரவிக்கிட்டேயும் போய் அவங்க பேசுகிறாங்க. என்னன்னா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, நான் தான் உங்கள் தங்கச்சி, நான் வருவேன், அடிக்கடிக்க வருவேன், உங்ககிட்டலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தப்பா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே போய் நான் வந்து அடிக்கடிக்க பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது, நீ எப்போ வேணா வா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாம்மா, நீ வா போ, ஒன்றும் இல்லை, நீ எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரி, நான் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருமா இரு, நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு விஜயா போய் போட்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, காஃபியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, எனக்கு இங்கே ஒரு வேலை இருந்தது, நான் வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க. என்னங்க அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொண்ணு தாங்க மனோஜுக்கு பார்த்தது, கடைசியில் தங்கச்சி முறை வந்ததுன்னு சொன்னதுனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேசுறதுலேருந்தே எனக்கும் தெரியுது, சரி விடு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ இப்படி ஒரு பொண்ணு போயிடுச்சேன்னு. முத்து மீனாவை பார்க்க வராரு, வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க என்ன நடந்தது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, இந்த பார்லர் அம்மா மனோஜோட கடைக்கு போயிட்டு க்ரஷுக்கு சைன் பண்ண சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஐயோ என்னங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு, அந்த பார்லர் அம்மா திருந்தவே திருந்தாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தது. அண்ணா அண்ணா அப்படின்னு மனோஜை கூப்பிடுது. பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கு. ஆனால் மனோஜோட மனசு பாவம், ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணலான்னு நினச்சான், ஆனால் கடைசியில் இப்படி நடந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். ஆனால் அந்த பொண்ணு அழகாக இருக்குது மீனா, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அது இதே எங்கள் சொந்தக்கார பொண்ணா, பெரியம்மான்னு எங்கள் அம்மாவை கூப்பிடுது, அப்பாவை பெரியப்பான்னு கூப்பிடுது. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் அண்ணனுங்கன்னு கூப்பிடுது தெரியுமா? எவ்வளோ அழகான தங்கச்சி எனக்கு கிடச்சிருக்கு தெரியுமா? சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய வசதிலாம் இருக்கும் போல இருக்குது, இருந்தாலும் சொந்தம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தேடி வந்து பேசிட்டு போகுது. நான் தான் உங்கள் தங்கச்சி, எப்போவுமே நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் மனோஜ் மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார், பாவம் அவரு அப்படின்னு மீனா சிரிக்கிறாங்க. விடு விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, உனக்கு ஒன்று தெரியுமா,
அந்த கடை வச்சிருக்குல்ல நீத்து, அது என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? ரவியோட பேரை வச்சிருக்கு. தெரியுமா இதெல்லாம்? அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க எனக்கும் தெரியும். ரொம்ப சுருதி ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாங்க. ஆனா என்னங்க பண்ண முடியும்? அது திருந்தவே திருந்தாது போல இருக்கு. எனக்கு என்னவோ அதுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா, ஆமா. அந்த நீத்துக்கு ரவி பைத்தியம் பிடிச்சிருக்கு அதிகமா. அதனால தான் அது இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி விடு மீனா, எனக்கு டைம் ஆகுது. சரி நீ சாப்பாடு குடு, நான் எடுத்துட்டு போய் குடுக்குறேன். சரியா டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறாங்க. மீனா சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு தெரியுமா? எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. அப்பா நல்லா சாப்பிடுறாரு தெரியுமா? அப்படின்னு சொல்றாரு. சரிங்க நாளைக்கு இன்னும் வேற வேற செஞ்சு தரேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டோல போயிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சுசீலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் மனோஜுக்கு ஒரு பொண்ண பார்த்தேன். ரொம்ப அழகான பொண்ணு. கடைசியில அது ஏதோ ஒரு கிழவன் வந்து உனக்கு தங்கச்சி முறை வருதுன்னு சொல்லிடுச்சு தெரியுமா? அதனால அந்த கல்யாணம் நின்னுடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா இருந்தது பொண்ணு தெரியுமா? நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு. பார்த்து பார்த்து நான் எல்லாமே பண்ணேன். ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. சரி இங்க பாரு சுசீலா, நீ வேற ஏதாவது வரன் இருந்தா சொல்லு. நல்லா பணக்கார பொண்ணா இருக்கணும், படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், கல்யாணம் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சுசீலா சொல்றாங்க. சரி சுசீலா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்றாங்க. ரோகிணி அப்படியே ரோட்ல நடந்து வராங்க. வரும்போது அப்படியே அந்த பிஏ வரான், வந்து கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கான். என்ன உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நான் முத்துக்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அப்போ இவனுக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரோகிணி நினைக்கிறாங்க. அப்படியா நீ போய் முத்துக்கிட்ட சொல்லிடுவியா? வேணாம் வேணாம் அவன் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இங்க பாரு, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை இருக்க விஷயத்த நான் போய் அவங்க வீட்டில் சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் கேட்குற பணத்தை நீ கொடு அப்படின்னு அந்த பிஏ கேட்குறான். அதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணி பார்க்குறாங்க. இங்க பாரு என்கிட்ட பணம் சுத்தமா கிடையாது. நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து ₹1 கூட உன்னால வாங்க முடியாது. ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அதை கேட்டோனே அந்த பிஏக்கு கோவமா வருது. அப்படியே பார்க்கறான். நீ மட்டும் பணம் குடுக்கல, நான் போய் கண்டிப்பா அந்த முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா? முத்துக்கிட்ட போய் சொல்லிடுவியா? அப்படிலாம் சொல்லாதன்னா என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இரு உன்னோட வாழ்க்கை இன்னியோட முடிஞ்சிரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பிஏ போறான். போயிட்டு முத்து எப்பவும் போல் அந்த ஷெட்டில் இருக்காரு. கிட்ட போய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மீனாவும் அங்கே வராங்க. எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. யார் நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் உங்கள் குடும்பத்தை பற்றின விஷயம் அப்படின்னு அந்த பிஏ சொல்கிறான். உங்கள் வீட்டில் ரோகிணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லை கிறிஷ்னு ஒரு பையன் இருக்கான். அதெல்லாம் மறைச்சி தான் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா அவ அப்படின்னு பிஏ சொல்கிறான். அப்படியா? நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு முத்து கேட்குறாரு. மீனாவும் அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் நான் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த உண்மைலாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீ என்ன புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்க? எதுக்காக நீ ரோகிணியை பற்றி எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்கன்னா அதுக்காக அவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லுவியா? ஆ யார் நீ அப்படின்னு மிரட்டாரு. ஐயோ நான் உண்மையை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ வேகமாக பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ முத்து யோசிக்கிறாரு. அந்த ரோகிணிக்கு இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, ரோகிணியை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க அப்படி தான் தெரியுது பார்த்தா. இவன் என்ன இப்படி ஓடுறான் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அவன் பயந்துட்டான் மீனா, அதான் ஓடுறான், வேற ஒன்றும் இல்லை. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே அப்படி சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஷெட்டில். அந்த பிஏ யோசிக்கிறான். ஐயோ என்ன இது, அந்த ரோகிணி வாழ்க்கையை ஒரேடியாக முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தா அந்த முத்து மீனா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் தெரியுமா? நான் தான் தெரியாமல் வந்து சொல்லிட்டேனோ அப்படின்னு பிஏ யோசிக்கிறான். அதனால தான் ரோகிணி ரொம்ப நக்கலாக என்கிட்ட பேசினாளா? பணம் என்கிட்ட இல்லை, பணம் என்கிட்ட இல்லை, நீ போய் முத்துக்கிட்ட சொல்ல போறியான்னு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அப்போ இனிமே அந்த ரோகிணியை மிரட்டி என்னால் பணம் வாங்க முடியாது, எல்லா விஷயமும் வீட்டுக்கு தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ யோசிக்கிறான். மறுபடியும் ரோகிணி கிட்ட போய் பேசுகிறான். அம்மா என்ன வேணும்னு தான் என்னை முத்துக்கிட்ட அனுப்புனியா? உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. என்னை போய் முத்துக்கிட்ட போய் உண்மையை சொல்லுன்னு சொல்கிற அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் உனக்கு தான் ஒன்றும் தெரியல. பணம்னு கேட்டு மிரட்டிகிட்டே இருக்க. இனிமேல் என்கிட்ட இருந்து ₹1 கூட உங்ககிட்ட கிடையாது சரியா? ஓ சும்மா நீ மிரட்டினதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு, கிளம்பு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. பிஏ ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ என்ன இது ஒன்றுமே பண்ண முடியல, இந்த ரோகிணியை மிரட்டி நிறைய பணம் வாங்கிட்டு இருந்தோம், இனிமேல் ஒன்றுமே முடியாது போல இருக்குது, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ அங்கேருந்து போகிறான். அப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க.
இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு வழியாக இவன் கதையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ரோகிணி அந்த பிஏவை நினச்சி பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க.